ஹலோ மக்களே, வெல்கம் டு ஹேஷ்டாக் சினிமா. நமது திரைத்துறையின் முன்னணி நடிகர் தாவேக தலைவர் விஜய் அவர்களை பத்தின ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சில காலங்களாகவே எதிர்பார்க்கப்பட்ட இஃப்தார் நோன்பு நிகழ்வு தற்போது ராயப்பேட்டையில நடந்த இந்த பிரம்மாண்டமான நிகழ்வுல விஜய் கலந்து கொண்டிருக்காரு. முதன்முறையா தமிழக வெற்றி கழகம் வெளியிட்டுள்ள இஃப்தார் நோன்பு நிகழ்வுல விஜய் கலந்து கொண்டிருக்காரு. ராயப்பேட்டையில உள்ள YMCA அரங்குல சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்துச்சு. விஜய் வருவார் என்ற தகவல் வந்தவுடனேயே ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் திரண்டனர். இந்த கூட்டம் கட்டுப்படுத்தப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் கூட்ட நெரிசலால கண்ணாடி கதவுகள் உடைந்து அங்க பரபரப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு. இவ்வளவு பரபரப்புக்கும் மத்தியில விஜய் வெவ்வேறு லுக்ல பங்கேற்றிருந்தாரு. அவர் இஸ்லாமிய சகோதரர்களுடன் அமர்ந்து தொழுகை செய்தாரு. பின்னர் நோன்பு திறந்தவர் என்ற தனிப்பட்ட தருணத்துல விஜய் அனைவரோட அன்பை பெற்றாருன்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து தாவேக தலைவர் விஜய் மைக் முன்னாடி பங்கெடுத்து பலரையும் ஆழ்ந்த உணர்வோடு வாழ்த்தியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகன் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி நீங்கள் மனித நேயத்தையும் சகோதரத்துவத்தையும் பின்பற்றி வருகிறீங்க. இதை நான் மனதார வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றின்னு அவரோட உரையை முடிச்சிருக்காரு. இந்த பிரம்மாண்டமான நிகழ்வோட முடிவுல விஜய் திறந்த வேன்ல ஏறி ராயப்பேட்டை சாலையில மக்களுடன் வாழ்த்துக்களை பரிமாறி இருக்காரு. கணக்கான மக்கள் அவரை காண குவிஞ்சிருக்காங்க. இந்த நிகழ்வு மனிதநேயம் மற்றும் உறவுகளின் அன்பால நடத்தப்பட்டது. இதுல தாவேகா அல்லது பிரச்சாரம் எதுவுமே இல்ல. விஜய் மக்கள் மத்தியில ஒன்றாக கலந்து கொண்டிருந்தாரு. இதுதான் இந்த நிகழ்வோட பெருமை. இது மாதிரியான அப்டேட்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஹேஷ்டாக் சினிமாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.